ஸ்டிக் இல்லாமல் வருதுங்கிறத பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாமே நெய் தடவியிருக்கேன். இதில் வந்து எதுவுமே தடவலை, ப்ளைனாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை மாவு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நெய் தடவினதை வந்து நான் கீழே வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நெய் தடவாத நம்ம ஊற்றி உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ அதையும் உள்ளே வச்சாச்சு. வாட்டர் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ கொதிச்சிட்ருக்கு. ஸோ 3 to 4 minutes வெயிட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 minutes கிட்ட ஆகிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக் பண்ணி பார்த்தேன், வேகலை. இப்போ திருப்பி பார்க்குறேன். ஸோ இட்லி இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எதுவுமே தடவாதது எடுத்திருக்கேன்.